ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆமீன். தேவன் இந்த நாளில் அருவருக்கும் காரியம் இது. தங்களுக்கு மனுஷர்களுக்கு முன்னே மேன்மையாய் என்றது. இன்றைக்கு இதில் நாம் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பரிசேயர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். அவர்கள் என்ன செய்கிறாங்க? மனுஷர்களுக்கு முன்பாக தேவ ஆலயத்தில் அவர்களை நீதிமான்களாய் காட்டிக்கிறாங்க, மேன்மையுள்ளவர்களாய் காட்டிக்கொள்கிறார்கள். அதை ஆனால் இருதயத்தை அவர் இயேசப்பா அறிந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருதயம் நல்ல இருதயமாக இல்லாதபடி அது பொருளாசி உள்ள இருதயமாக இருக்கிறது. அதான் ஏசப்பா சொல்கிறாங்க பாருங்கள், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அப்போ எந்தெந்த காரியத்தை நம்மளை மற்றவங்க மேன்மையாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம எது செய்கிறோமோ, என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ அது எல்லாம் ஏசப்பாவுடைய பார்வைக்கு அருவருப்பு. இன்றைக்கு அநேகர் உலக காரியங்களாக இருக்கட்டும், ஊழியத்தின் காரியங்களாக இருக்கட்டும், கர்த்தர்க்கடுத்த காரியங்களாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவர்களை என்ன செய்வாங்க? மேன்மையாக நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை உண்மைக்கு மாறாய் பொய்யா சொல்லுவாங்க. இங்கே சிலர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், பெரியவங்க சொல்லுவாங்க 4 மணிக்கே எழும்பி ஜெபிப்போம் அப்படின்னு, அவங்கள மேன்மையாக எடுத்து காட்டுக்கிறதுக்காக. ஆனால் பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அது உண்மையாக இருக்காது. இது நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இதே மாதிரியான சின்ன சின்ன காரியங்கள் சபையில் நின்று அவங்கள மேன்மையாய் காட்டுவதற்கு சாட்சி சொன்னால் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. அதான் கர்த்தர் என்ன செய்கிறாரா? இருதயங்களை அறிந்திருக்கிறார். இருதயம் உண்மையாக இருக்காது. இருதயத்தில் அந்த என்ன செய்கிறாங்களோ அது உண்மையாக இருக்காது. ஆனால் அவங்க செய்கைகள் எப்படி இருக்குமா? மனுஷருக்குள்ளே மேன்மையாய் தங்களை என்னன்னு சொல்லிட்டு செய்வாங்களாம். இப்படிப்பட்ட காரியம், இப்படிப்பட்ட நபர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். ஆமேன். அப்போது நாம் தேவன் அருவருக்கிற இந்த காரியத்தை நாம் செய்யவே கூடாது. 4 பேர் இருக்கிற இடத்துல நம்மளை மட்டும் உயர்வாக நினைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாலும் அது என்னதான்? ஏசப்பாவுக்கு அருவருப்பான காரியம்தான். உயர்த்தி தன்னைத்தானே நீதிமானாய் அவங்களே புகழ்றது. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன் என்று பார்க்கிறோம். அப்போ அவர்களே புகழ்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த நாளில் செய்யாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் அருவருக்கிற நபராய் நாம் இருக்கவே கூடாது. ஒருவேளை இந்த காரியத்தை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தா இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கப்பா, நீர் அருவருக்கிற நபராய், நீர் அருவருக்கிற காரியத்தை நான் செய்யாதபடிக்கு இந்த நாளில் எனக்கு நீர் தாழ்மை தாங்க. அப்போ மனுஷருக்குள்ளே மேன்மையாய் நான் என்னப்படணும்னு நினைக்கக்கூடாது. மேன்மையும் கனமும் கர்த்தரால் வருமா? எவனையும் கர்த்தர் என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். மேன்மையும் கனமும் கர்த்தர் தருவார். நம்மவே மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிற அவசியமே இல்லை. காலாகாலத்தில் அவருக்கு உண்மையாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை கட்டாயம் மேன்மைப்படுத்துவார். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். நாம போய் நம்மை கனப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும்னு இல்லாத பொல்லாததை சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா நீர் எங்களை காலாகாலத்தில் எங்கள் உண்மையை பார்த்து எங்களுக்கு மேன்மை கனத்தையும் நீர் கொடுப்பீர் தகப்பனே. நாங்கள் உமக்கு இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது போல உமக்கு அருவருப்பான நபர்களாய் நீர் அருவருக்கிற காரியத்தை நாங்கள் செய்யவே கூடாதப்பா. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். மனுஷருக்குள்ளே எங்களை மேன்மையாய் காட்டும்படி எந்தெந்த காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கு அதை மன்னித்து அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அருவருக்கும் நபராய் இல்லாதபடி நீர் பிரியப்பெறும் நபராய் எங்களை மாற்றுங்க என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் இருதயங்களையும் எண்ணங்களையும் உள்ளிந்திரியங்களையும் நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன். நாங்கள் உமக்கு முன்பாக நிர்வாணிகளாக இருக்கிறோம்ப்பா. இயேசுவே நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன். இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்களே எங்களுக்கு மேன்மை தேடாதபடி அப்பா நாங்கள் மற்றவர்கள் மேன்மைப்படுத்தணும் என்று சொல்லி நாங்கள் எந்த காரியத்தை செய்திருந்தாலும் இன்றைக்கு அதை தயவாய் மன்னித்து ஒப்பு கொடுத்து கேளுங்க. இயேசப்பா நான் அப்படி செய்திருந்தா என்னை மன்னிங்க என்று சொல்லி கேட்பீங்கன்னா இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியத்தை கனத்தையும் அவர் கட்டளையிடுவார். இந்த வேளையில் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த சூழ்நிலை எங்களை மேன்மைப்படுத்தி காட்டாதபடி எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மேன்மைக்காக மகிமைக்காக வாழ வளர எங்களை நீர்
பக்குவப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த குணநலத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில் நாங்கள் நீர் அருவருக்கிற நபராய், நீர் அருவருக்கிற காரியத்தை நாங்கள் மேன்மையாய் எண்ணப்பட வேண்டும் என்கிற காரியத்தை நாங்கள் பொய்யும் புரட்டுமாய் செய்யாதபடி உண்மை உள்ளதன்படி நாங்கள் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்ய முற்றிலுமாய் எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.